நான் என்னென்ன பேச நினச்சேன் அவளையும் பேசி தொலைஞ்சிட்டு உட்காந்துருச்சு பூரா. எதை பேசுறது தெரியல பிறகு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதாவது முதல்ல பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும், இங்கே உட்காந்துக்க பெரிய பிரம்மாக்களுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப்பு விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். நான் 24 மணி நேரமும் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நினைப்போம் கத்தி சண்டைன்னு. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நான் சொல்லி ஒருத்தர் குத்திக்கிட்டு ஏதாச்சும் ஆகி போய் 108 ஆம்புலன்ஸை வந்துட போதியா போ சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் ஒரு புத்தி சண்டை. இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான். அதுவும் ஒரு டாக்டர், சைக்காடி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அப்புறம் விசால்கிட்ட கேட்டேன் நான். அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு எதில் வந்த? ஏரோப்ளேனில் வந்துட்டா, ஃப்ளைட்டில் வந்தேன். ஃப்ளைட்டில் வந்த எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் 4000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிற எடுவட்ட வேலை, 4000மா? எவ்வளோ நேரத்தில் கொண்டாந்து விடுறாங்க? அது எங்கள் ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் தைப்பாக பேசும். எவ்வளோ நேரத்தில் கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிறவங்களா, 4000 வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெடிய வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. இது வெட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு கிளவி. கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல எனக்கு. இதை நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அது லாஜிக்கோட பேசுது. 150 ரூபா கொடுத்தா விடிய விட ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான். 4000 ரூபாய் கொடுத்து 1/2 மணி நேரத்தில் இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனாக இருப்பான். அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியலை. இது உண்மையிலே இந்த கிளம்பி இவ்வளோ சீரியஸாக, ஆனால் அதில் அவ்வளோ ஹியூமர் இருக்குது. இப்படித்தான் சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறது. அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் அப்படி அப்படியே பண்ணுறது. ஒன்றுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், மக்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்றைக்கி எனக்கு இந்த புகழ். ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கபாப் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன் என்கிட்ட. அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான். கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு என் வலு எனக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன். யானைக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சால் அது வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னுடைய வலு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கத்திச்சண்டை மேடையில், இந்த வெற்றி விழா மேடையில், இது என்னை பொறுத்தளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான். அந்த மேடை இது ஒரு 100ஆவது மேடையாக நான் நினச்சி என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் பெரிய வெற்றி அடையும். நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுராஜ் அவர்கள், விஷால் அவர்கள், அண்ணன் நந்தகோபாலனை பற்றி நிறையா பேசணும். அண்ணன் அது பிறக்கும் போதே குபீர்னு பிறந்த ஒரு குபேர குழந்தை. அது குபேர பிள்ளை தான். ஒரு அருமையான மனுஷன், ஒரு பொய்யான முகம் கிடையாது, உண்மையாக இருப்பார், உண்மையாக பேசுவார். அது வீட்லேயே 10வது பிள்ளையும் அவர். அது 10வது பிள்ளை மொத்த பிள்ளையிலும் ஒத்த பிள்ளைன்னு தான் எங்க எனக்கு தோணுது. அப்படி ஒரு பிள்ளை அவர் மனசுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு
அவ டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கணும், மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும், விஷாலுக்கு நிறைய பேர் கிடைக்கணும். ரெண்டாவது விஷாலுக்கு சொன்ன மாதிரி விஷாலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து திரையில் வந்து படம் திமிரு, அது ஹிட்டு. தரையில் பல கோடி மக்கள், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த தேர்தல். பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை. அது ரெண்டாவது படம். மூணாவது படம் நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. மூணாவது படம் கட்டி சண்டை. அது சூப்பர் 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 பம்பர் ஹிட்டு. இது கண்டிப்பாக நடக்கும். அது காரணம் என்னன்னா, விஷாலுடைய மனசு நல்ல மனசு, யாருக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணமெல்லாம் கிடையாது அவருக்கு. இந்த 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 என்னைக்கு நடிகர் சங்கத்தில் அவருக்கு என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ அன்னையிலிருந்து இடமே பரிசுத்தமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு குரூப் சேர்ந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும். தயவு பண்ணி திருட்டு வீசியில் படம் பார்த்தோன்னா நம்ம யாருக்குமே திருடங்க சாகுவாசம் வேணாம். தயவு பண்ணி திரையில் பார்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்குமா தாழ்மொழியும் கேட்டு விடைபெறுகிறேன்.